ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கம்பெனிக்கு பேர் பாலாஜி அமீன்ஸ் லிமிடெட். இந்த கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 928 ரூபா. ஸோ முதல்ல இந்த கம்பெனியில் என்னென்ன ப்ராடக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த கம்பெனி வந்து 3 விதமான ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ வச்சுருக்காங்க. முதல்ல வந்து அமீன்ஸ், பேசிக் கெமிக்கல்ஸ். பேசிக் அமீன்ஸில் வந்து பேசிக் வருது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அமீன்ஸில் வந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட், தட் இஸ் கால்டு அமீன் டெரிவேட்டிவ்ஸ். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி அண்ட் அதர் கெமிக்கல்ஸ். இந்த ஸ்பெஷாலிட்டி அதர் கெமிக்கல்ஸ் வந்து ஹை க்ரோத் கெமிக்கல்ஸாக இருக்குது. ஸோ இந்த அமீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு 5 to 7% வந்து இயர்லி வந்து க்ரோத் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதோட ப்ராடக்ட் லிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காமிச்சிருக்கோம். ஸோ இதில் வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி அண்ட் அதர் கெமிக்கல்ஸில் மார்ஃப்ளின் அண்ட் அசிட்டோநைட்ரைல் அந்த 2 ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்தியன் அரசாங்கமானது பிஎல்ஐ ஸ்கீமில் கொண்டு வந்திருக்கு. அப்படின்னா இந்த மார்ஃப்ளினும் அசிட்டோநைட்ரைலும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நம்ம நிறைய வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த இம்போர்ட் பண்ணுறதை வந்து குறைக்கணும். இந்தியா வந்து தன்னிறைவு பெற்ற கெமிக்கல் உற்பத்தியில் வந்து தன்னிறைவு பெற்ற நாடாக விளங்குறதுக்காண்டி மத்திய அரசாங்கமான அந்த இது கொண்டு வந்திருக்கு. இந்த மார்ஃப்ளினும் அசிட்டிலும் வந்து பிஎல்ஐ ஸ்கீமில் கொண்டு வந்ததுனால ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிமாண்ட் வந்து இந்தியாவில் இருக்குன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். மூணாவது, இந்த கம்பெனி வாங்கணும்னு சொல்றதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து நீ ஒரு 2-3 வருஷத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் வந்து கமிஷன் பண்ண போறாங்க. தன்னோட ப்ராடக்ட் உற்பத்தி வந்து பல மடங்கு பெருக்கிறதுக்கு உண்டான இதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா அசிட்டோநைட்ரைல். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த அசிட்டோநைட்ரலுக்கு இந்தியாவில் நல்ல டிமாண்ட் இருக்குது. டிமாண்ட் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 9 tons பெர் டே பண்ணிட்டு இருக்கிறத வந்து 18 tons பெர் டே வந்து பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகளை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த பாலாஜி அமீன்ஸ்கிற கம்பெனி. அது போக இந்த கம்பெனிக்கு நல்ல இந்த இப்போ அசிட்டோநைட்ரலுக்கு வந்து நல்ல டிமாண்ட் இருக்கனால அவங்க அதில் கவர்மெண்ட் வந்து என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வந்து 18,000 டன் பெர் ஆனத்துக்கு வந்து அவங்க கிளியரன்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. ரெண்டாவது பார்க்கக்கூடியபடி எத்திலமீன் அண்டு டைஅமீன்ஸ். ஸோ இது இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி வந்து ஆல்ரெடி இருக்குது. அது போக அடிஷ்னல் வந்து டிமாண்ட் இருக்கலாம் இது போகிறாங்க. அடுத்து மெத்திலமீன் அண்டு டைமெத்தில் ஃபார்மைடு. இந்த டைமெத்தில் ஃபார்மைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலாஜி அமீன்ஸ் கம்பெனி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணி ஆன்டி டம்பிங் டியூட்டி போடுறதுக்காண்டி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஆன்டி டம்பிங் டியூட்டி போட்டாங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வர்ற மலிவான இந்த கெமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% 15% போடுறப்ப இந்த கம்பெனியோட பொருளுக்கு வந்து நிறைய டிமாண்ட் இருக்கும். நிறைய பேர் வந்து விரும்பி வாங்குவாங்க. அதனால இந்த கம்பெனியோட கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் கூடும். ஸோ இந்த ஆன்டி டம்பிங் டியூட்டி போட்ட அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து 10 to 20% வந்து உயர வாய்ப்புகள் இருக்குது. இந்த கம்பெனி பண்ணுற பொருட்களை பற்றி பார்த்தோம். இந்த அமீன் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்குவோம். இந்த கம்பெனி வந்து ஏன் இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த இண்டஸ்ட்ரி பற்றி இந்த பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி ஷேர் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியோட இண்டஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ இந்த அமீன்கிற இண்டஸ்ட்ரி வந்து குளோபலாக வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 35,000 கோடி கிட்ட வேல்யூ இருக்குது, பிஸ்னஸ் இருக்குதுன்னு சொல்லி மதிப்பிடப்பட்டிருக்கு. அந்த இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக கிட்டத்தட்ட வந்து ஒரு 17,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கம்பெனிஸே வந்து அது இந்த பொருட்கள்லாம் சப்ளை பண்ணி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சைனா இஸ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் இந்த அமீன்ஸுங்கிறதுல வருது. ஸோ இந்த இதில் குளோபலில் உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 61% இந்த இது கன்சியூமர் இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார்மெட்டிக்கல் இது நம்ம ஃபார்மா செக்ஷனும் ப்ளஸ் வந்து ஆக்ரோ கெமிக்கல் இதுலேயும் வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கெமிக்கல் ரியாக்ஷனில் இந்த ஃபார்மாவில் இதனால சரி இது எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வெண்ட்டை 44%, ப்ளஸ் வந்து பூச்சிக்கொல்லியில் வந்து ஒரு 15% யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்பெனியோட க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்ட் கம்பெனி க்ரோத்தை பொறுத்து இருக்கும். ஃபார்மா அக்ரோ கெமிக்கல் கம்பெனியோட க்ரோஸை பொறுத்து இந்த கம்பெனியோட க்ரோத் இருக்கும். இந்த கம்பெனியோட அமோனியா, மெத்தனால், டீநேச்சுரல் எல்லாம் வந்து கீ ரா மெட்டீரியலுக்கு இந்த யூஸ் பண்ணுறாங்க. இது போக மெத்தனால் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ரா மெட்டீரியல். இது வந்து ஈரான், சவுதியிலேருந்து நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கோம். இந்தியன் மேனுஃபேக்சரிங் வந்து பார்த்தீங்கன்னா 44 to 50% வந்து ரெவன்யூ எக்ஸ்போர்ட் வந்து யூரோப்லேருந்து வருது. பேலன்ஸ் வந்து யூஎஸ் வந்து ஜப்பான்லேருந்து வருது. பாலாஜி அமீன்ஸோட எக்ஸ்போர்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20%. இந்த பாலாஜி அமீன்ஸ் கம்பெனி வந்து பற்றி பார்ப்போம். அடுத்து லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சர் இந்த ஆல்ஃபாபெட்டிக் அமீன்ஸ். இவங்க ஓனாக வந்து சொந்தமாக வந்து பிளான்ட் ப்ளஸ் ஃபெசிலிட்டி வித் லேட்டஸ்ட் டெக்னாலஜி 25க்கு மேலே வந்து ப்ராடக்ட் டிஸ்கஸ், 0 லிக்விட் டிஸ்சார்ஜ் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி ஆஃப் 1,84,500 million ton per annum.
ஸோ இதில் முக்கியமாக சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா ஜிஎம்ஓ, டபிள்யூஹெச்ஓ ஜிஎம்ஓ. ஜிஎம்ஓங்கிறது ஜென்ரல் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ். ஸோ இந்த கம்பெனிகள் ஃபார்மாஸ்லாம் வாங்கணும், இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணணும், இல்லை வேற ஒரு கம்பெனிக்கு இது பண்ணணும்னா அவங்க செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் வச்சிருப்பாங்க. இப்போ வந்து இந்தியா ஒரு ஃபார்மா கம்பெனி வந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா, அந்த வெளிநாட்டு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ஃபார்மா கம்பெனி சொல்லுவாங்க, உங்களோட சப்ளையர்கிட்ட வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் குவாலிட்டி இது இந்த சர்டிஃபிகேட் வச்சுட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த விதத்தில் இந்த ஜிஎம்பி மேனுஃபேக்சரிங் வச்சிருக்காங்க பாலாஜி அமைன்ஸ். ஸோ இவங்க நம்ம இந்த கம்பெனி வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இந்த பொருட்கள் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 51% வந்து ஃபார்மா, 26% அக்ரோ கெமிக்கல். நம்மளோட பாலாஜி அமீன்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியோட ஜென்ரல் இதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் வந்து மேட்ச் ஆகுது. ஸோ நல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸ் மேனேஜ்மெண்ட் டீம். இந்த கம்பெனி வந்து 1988 எஸ்டாபிள் ஆகிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ரோத் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட முக்கியமான அம்சங்கள் என்ன பார்ப்போம்னா வேல்யூ எடிஷன் ப்ராடக்ட் பார்த்துருக்கோம். நிறைய வேல்யூ எடிஷன் ப்ராடக்ட் பண்ணுறாங்க. ஏதாவது நம்ம இந்தியாவிலே வந்து சொந்தமாக டெக்னாலஜி வச்சுருக்காங்க. அதுக்கு ஏன்னா ஓன் ஆர்என்டி டீம் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோத்ஸ் எந்தெந்த செக்டரில் கெமிக்கல் இருக்கோ அதை ஃபோக்கஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் இது பண்ணுறாங்க. ஸோ இவங்க அமீன்ஸ் ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் காம்படிஷன் வந்து எல்லாரால வந்து ஈஸியாக ஸ்டார்ட் பண்ண முடியாது. பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்என்டி வேணும், ப்ளஸ் வந்து ரா மெட்டீரியல் சோர்ஸ் பண்ணக்கூடிய சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வந்து பெட்டராக இருக்கணும். அப்போ தான் பண்ண முடியும். அந்த விதத்தில் இந்த அஞ்சு பாயிண்ட்டுகளும் வந்து இந்த கம்பெனிக்கு ஃபேவராக இருக்குது. இப்போ அடுத்ததாக இப்போ வந்து முன்னாடி இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி, இந்த கம்பெனியோட ஒவ்வொரு ப்ராடக்ட் பேஸ்டு வந்து இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி, அடுத்து வந்து ஃபியூச்சர் எக்ஸ்பான்ஷனு, அடுத்து வந்து பாலாஜி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் உள்ள ப்ராடக்ட் நம்ம நேரில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 60% ஆஃப் கெப்பாசிட்டி இப்போ இருக்க கரண்ட் கெப்பாசிட்டி வந்து அவங்க வந்து 60% ஆஃப் வந்து கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ணுற பட்சத்தில் வந்து இந்த கம்பெனியோட வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் 60% கூடும். ஸோ இந்த கம்பெனியோட பிளான்ட் கமிஷனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2023 முடியுது. அதாவது இன்னும் 2 to 3 வருஷத்தில் முடியும். அப்படிங்கிறப்ப 2024 வரப்போ இந்த கம்பெனியோட வருமானமானது கட்டாயமாக வந்து 2000 கோடியிலேருந்து 2500 கோடி வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கம்பெனியோட வருமானம் வந்து 2 மடங்கு ஆகும் பொழுது அந்த கம்பெனியோட ஷேரோட மதிப்பானது கட்டாயமாக ஒரு 3 to 4 மடங்கு போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இந்த கம்பெனி எங்கெங்கெல்லாம் வந்து கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்டு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சைனா, ஆஸ்திரேலியா எல்லா கண்ட்ரி இருக்கும். அதுதான் வந்து இந்த இதில் காமிச்சிருக்காங்க.